தன் வாழ்வில் 5 வருடங்களை தொலைத்துவிட்டு நீண்ட தூக்கத்திலிருந்து கண்விழித்த அர்ஜுனுக்கு உலகமே புதிதாக இருந்தது. நேற்றுதான் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு லண்டனிலிருந்து தாயகம் திரும்பியது போல இருந்தது அவனுக்கு. அதற்குள் 5 வருடங்கள் கோமாவில் ஓடிவிட்டது. இந்த 5 வருடங்களில் அவனுக்கு நடந்த எதுவுமே நினைவு இல்லை. அதற்கு முன் நடந்தது வரை மட்டுமே நினைவிருந்தது. அவனை அதிகம் யோசிக்க விடக்கூடாது, டென்ஷனாக விடக்கூடாது என்று மருத்துவர் ஒரு அறிவுரை பட்டியலை அர்ஜுனின் குடும்பத்திடம் கொடுத்திருக்க, அவனை வீட்டில் தனியே இருக்க விட வேண்டாம் என்று குடும்ப பிசினஸை அவன் தலையில் கட்டினர். இதோ 2 மாதங்கள் ஆகிவிட்டது. அர்ஜுன் தங்களது உணவக தொழிலை கையில் எடுத்து இந்தியா முழுவதும் அதன் கிளைகளை பரப்ப வேண்டும் என்ற நோக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறான். தன் வாழ்வில் நடப்பது ஒன்றும் புரியாமல் பல எண்ணங்களில் உழன்ற நண்பனின் கையை அழுத்தி பிடித்தான் தேவா. விடுடா மச்சான், எதுவும் யோசிக்காத, இப்ப சாப்பிடு என்று ஆர்டர் செய்யப்பட்டிருந்த உணவு தட்டுகளை அவன் புறம் நகர்த்தி வைத்தான். அனைத்து உணவுகளையும் சுவைத்து பார்த்த அர்ஜுன் தேவாவிடம், இதை விட நம்ம பெஸ்டா இந்த ஊர்ல ஹோட்டல் நடத்தணும்டா. இங்க இருக்கிற பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்க என்று கட்டளையிடும் தொனியில் கூறி முடித்தவன் உணவுகளுக்கான பணத்தை கட்டிவிட்டு வெளியில் நின்று தன்னை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியவனை பற்றி ஆராய்ந்து கொண்டிருந்தான். உணவகத்தில் உள்ள நிறை குறைகளை ஆராய்ச்சி செய்து கொண்டு வந்த தேவா அர்ஜுனின் முதுகில் தட்டி, என்னடா யோசனை? நம்மள ஃபாலோ பண்ணி வந்து சடனா இப்படி பண்றானுங்களா, இல்ல ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சு இப்ப பண்றானுங்களான்னு ஒரு சின்ன டவுட் மச்சான். அதேதான் மச்சான், எனக்கும் சந்தேகமா இருக்கு. நீ எதுக்கும் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நிக்காத. வரவேற்பே பயங்கரமா இருக்கேடா இந்த ஊர்ல. இன்னும் என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்கோ என கூறி சிரித்தவன் அர்ஜுனை இழுத்துக்கொண்டு காரில் ஏறினான். அவர்கள் தங்கியிருந்த ஸ்டார் ஹோட்டலை நோக்கி பறந்தது அவர்களின் பென்ஸ். அதே திருச்சியில் 3 நட்சத்திர உணவகத்தின் நடு அடுக்கலையில் வேலை செய்து கொண்டிருக்கும் அத்தனை ஆண்களுக்கும் முன்னிலையில் அளவான உயரத்தில் கம்பீரமான குரலில் காண்போரை மயக்கும் அழகில் ஆளுமை திறமை நிறைந்த பெண்ணாக சமையல் செய்யும் ஒருவரை கடிந்து கொண்டு நின்றிருந்தாள் மித்ரா. சரியான நேரத்துக்கு வேலைக்கு வர்றதா இருந்தா வாங்க, இல்ல நேரத்துக்கு வர முடியாதுன்னா இன்னைக்கே வேலையை விட்டுருங்க. உங்களுக்கு பதிலா வேற யாருக்காவது இந்த வேலை போகும். உங்களுக்கும் சம்பளம் கொடுத்து உங்க வேலையை பார்க்க வர இன்னொருத்தருக்கும் எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்க இந்த ஹோட்டல் ஒன்றும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற காப்பகம் இல்ல. இங்க நம்ம வேலையை நாம பார்த்தாதான் நம்மளும் சம்பாதிக்க முடியும், ஓனருக்கும் இன்கம் எடுத்து கொடுக்க முடியும் என்று கத்திக் கொண்டிருந்தவளை அந்த உணவகத்தின் முதலாளி கதிரேசன் ரசித்துக் கொண்டு நின்றார். பின் அனைவரும் அவரை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தவர், போங்க எல்லாரும் போய் வேலையை பாருங்க, நாளைக்கு சீக்கிரம் வந்துடுடா முத்து என்று திட்டு வாங்கி கொண்டிருந்தவனிடம் கூறிவிட்டு அங்கிருந்த கூட்டத்தை கலைத்து வேலை செய்யுமாறு பணித்தவர் மித்ராவிடம் நெருங்கினார். ஏன் மித்ரா காலையிலேயே இவ்வளவு டென்ஷன் ஆகுற? சும்மாவே நீ சூடாதான் இருக்க, இதுல கிச்சன்ல நின்னுக்கிட்டு இப்படி கத்துனா இன்னும் தானே சூடாவ, அப்புறம் நான் தான் கஷ்டப்படணும் என தப்பான பார்வையும் வழியும் குரலிலும் கேட்டிட அனல் பார்வை ஒன்றை அவர் மீது வீசிவிட்டு தனது பணியினை நேர்த்தியாக செய்து முடிக்க அடுத்த பிரிவை நோக்கி சென்றாள். போகும் மித்ராவையே வைத்தக்கண் எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தார் கதிரேசன். போடி, எங்க போயிட போற? மார்னிங் டு ஈவினிங் வரை ஏன் மூஞ்சத்தானே நீ பார்த்துக்கிட்டு இருக்கணும்? சம்பளம் வாங்க என் கிட்ட தானே வந்து நிக்கணும், அப்பா பார்த்துக்கிறேன்டி உன்னை என வஞ்சம் வளர்த்தவர் தன் கேபினுக்கு சென்றார். தன் குடும்பத்தை ஒற்றை பெண்ணாய் நின்று வழிநடத்தி கொண்டிருக்கும் மித்ராவிற்கு உரிய திடமே ஆண்கள் மீது நம்பிக்கை இல்லாததுதான். அதுவும் பணக்கார ஆண்களை கண்டாலே அறவே பிடிக்காது அவளுக்கு. தன் தந்தையின் வயதில் இருக்கும் கதிரேசனின் எண்ணங்களை கண்டு கொள்ளாமல் தன் வேலைகளை அன்றைய நாள் முழுவதும் சரிவர செய்து முடித்தவள் அவளுக்கான பணிவிடம் நேரம் வந்ததும் அவளின் வேலையை எல்லாம் மற்றொரு மேனேஜரிடம் ஒப்படைத்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பினாள். பணிபுரியும் இடத்தில்தான் ஒருவித மன அழுத்தம் என்றால் வீடு செல்லும் வழியில் அவள் கண் பார்க்கும் காட்சிகள் கூட மித்ராவின் மன அழுத்தத்தை அதிகப்படுத்துவதாகவே இருந்தது. அந்த சாலையின் ஓரம் போடப்பட்டிருந்த பானிபூரி கடை ஒன்றில் காதல் ஜோடி ஒன்று தனியே நின்று தனக்கான உலகத்தில் பொது இடம் என்பதையும் மறந்து ஒருவருக்கொருவர் ஊட்டிவிட்டு உண்டு கொண்டிருக்க அதை கண்டவளின் மனது அவளின் கடந்த காலத்தை நோக்கி பயணிக்க தொடங்கியது.
ஒரு பெருமூச்சை இழுத்து விட்டவள் அந்த நினைவுகளை அப்படியே ஒதுக்கிவிட்டு வீட்டை சென்றடைந்தாள். அவளின் காலடி ஓசை கேட்டே அம்மா என்று தாவி ஓடி வந்து அணைத்துக் கொண்டான். சேட்டை பண்ணாம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியா? ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? எல்லாத்தையும் முடிச்சிட்டேனே. சாப்பிட்டியா? உங்களுக்காக தாமா வெயிட்டிங். சரி, இதோ ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் தங்கம் என்று கூறி அவனை இறக்கி விட்டவள் தன்னுடைய அறைக்குள் நுழைந்தாள். இவ்வளவுதான் மித்ராவின் அன்றாட நாள். அன்றைய நாள் முழுவதும் எதை தாங்கி நின்றாலும் நாளின் முடிவில் ஆதித்யாவிடம் சரணடைவதுதான் அவளின் வழக்கம். ஆதித்யாவும் அவ்விதமே. தன் அன்னையின் மேல் உயிரையே வைத்திருந்தான். அன்னை என்றால் கொள்ளை பிரியம் அவனுக்கு. பாட்டி, நீங்களும் வாங்க பாட்டி, எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம் என தனது பாட்டி மல்லிகாவையும் அழைத்தான் அந்த பொடியன். அவர் அப்போதுதான் பக்கத்தில் உள்ள கடைக்கு சென்றுவிட்டு திரும்பி இருந்தார். அம்மா வந்துட்டாங்களாடா? உங்க அம்மா வந்தா உன்னை கையிலேயே பிடிக்க முடியாதே. அதே எப்படிடா? நாள் பூரா உன்னை நான் பாத்துக்கிறேன். ஆனா உங்க அம்மா காலடி சத்தம் கேட்டதும் உன் ஒட்டுமொத்த கவனமெல்லாம் அவகிட்ட போயிடுது. ஏமா, உங்களுக்கு பொறாமையா இருக்கா என்று கேட்டுக்கொண்டே வெளியில் வந்தாள். உன் புள்ள உன் மேல பாசமா இருக்கிறதுல எனக்கு என்ன பொறாம? அவன்கிட்ட இருந்து என்ன பதில் வருதுன்னு பாக்குறேன். நீங்களே சொல்லிட்டீங்க பாட்டி, நாள் பூரா நீங்க தான் என்ன பாத்துக்கிறீங்கன்னு. அம்மா என் கூட இருக்கிறதே கொஞ்ச நேரம்தான். அப்போ அம்மா கூட தானே நான் இருக்கணும் என மழலை மொழியில் கேட்டிட மித்ராவிற்கு கண்கள் கலங்கியது. அதை வெளிக்காட்டாமல் அவனை வாரி அணைத்துக் கொண்டவள் முத்தங்களை வாரி இறைத்தாள் ஆதியின் முகம் முழுவதும். மூவரும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்திவிட்டு உறங்க சென்றனர். இங்கு 7 நட்சத்திர உணவக விடுதியில் தங்கியிருந்த அர்ஜுனுக்கோ தனது தந்தையிடமிருந்து அழைப்பு வர அதை ஏற்றான். சொல்லுங்க டாடி, நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன். சாப்பிட்டீங்களா? இன்னும் தூங்காம இவ்வளவு நேரம் ஏன் முழிச்சிருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், காலையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன ராஸ்கால் என்னானா? அதுக்கப்புறம் போய் அவனை பாத்தீங்களா? என்ன சொல்றான் என்று கேள்விகளை அடுக்கிட தேவாவை முறைத்துக் கொண்டு அந்த அறையின் பால்கனி பக்கம் நடந்து சென்ற அர்ஜுன் தன் தந்தையிடம் நடந்ததை கூற ஆரம்பித்தான். அவனை போய் பார்த்தோம் டாடி, பட் அவன் இன்னும் கண் முழிக்கல. நாளைக்கு ஒரு டைம் போய் பார்க்கணும். கவனமா இரு அர்ஜுன், இந்த நேரத்திலயும் மறுபடியும் உன் மேல தாக்குதல் நடக்கலாம். எனக்கு என்னவோ நீ அந்த ஊர்ல இருக்கிறது சரியில்லைன்னு தோணுது. நீ உடனே கிளம்பி வந்துட. அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாடி, நீங்க பயப்படாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க ரிலாக்ஸா போய் தூங்குங்க என அழைப்பை துண்டித்துவிட்டு அறைக்குள் வந்தவன் தேவாவை கத்த ஆரம்பித்தான். ஏன்டா டாடி கிட்ட இங்க நடந்ததெல்லாம் சொன்ன? நான் என்னடா பண்றது? அங்கிள் தான் இங்க நடக்கிறது எல்லாத்தையும் உடனே அப்டேட் பண்ண சொன்னாங்க. இதுவே கடைசியா இருக்கட்டும். தேவையில்லாம இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி இப்ப அவங்க அங்க என்ன நினைச்சு கவலைப்பட்டுட்டு தூங்காம இருக்காங்க. ஏண்டா, பெரியவங்க கிட்ட என்ன சொல்லணும் என்ன சொல்ல கூடாதுன்னு கூடவா உனக்கு தெரியாது? சாரிடா மச்சான், இனி எதுவும் சொல்லல. அங்கிள் உன்னை பத்தி ரொம்ப கவலைப்பட்டாருடா, ரொம்ப பயந்தாரு உன்னை இங்க அனுப்பவே. நான் தான் அப்புறம் பேசி என்ன நடந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன்னு சொல்லி அவரை சமாதானம் பண்ணேன். இனிமே எதுவும் சொல்ல மாட்டேன். இப்போ நீ தூங்கு, காலையில பேசிக்கலாம் என்று கூறி உறங்க சென்றான் தேவா. மற்றொரு அறைக்குள் நுழைந்த அர்ஜுனோ நள்ளிரவில் பாதி உறக்கத்திலிருந்து எழுந்தவன் தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தான். கேளுங்க நேசிப்பாயா ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. Download the app now.